பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 31ஆம் சங்கீதத்தினுடைய 24ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். காத்திருக்கிறவர்களுடைய இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துவாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக தேவன் என் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு நன்மையை காண்பிப்பார். நீண்ட நாட்களாக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரிடத்தில். இந்த காரியத்திற்காக நான் நீண்ட காலமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீண்ட நாட்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. என் தேவன் எப்படியாகிலும் இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை என் தேவன் என் வாழ்க்கையிலே கொடுப்பார். என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இதை தேவன் செய்வார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில காரியத்திற்காக நம்ம ஆண்டவரிடத்தில் காத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஏன்னா காத்து கொண்டிருக்கிற அனுபவம் அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, அந்த காத்திருப்பின் நேரம்தான் உங்களையும் தேவனையும் இணைக்கிற ஒரு நேரம். அப்போ அது தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்பவும் ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறது அந்த காத்திருப்பின் நாட்கள். ஏன்னா அதுதான் உங்களை தேவனோடு கூட அதிகமாய் சேர்க்கிற ஒன்று. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த காத்திருப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த உலகம் நம்மை பார்க்கும். நான் தேவனுக்காக காத்திருக்கிறேன்னு நான் சொன்னாலும், இந்த உலகம் என்னை பார்க்கிற பார்வை, உலகம் என்னை காண்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு என் காத்திருப்பு புரியாது. இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு நான் என்ன பாதையில் போகிறேன் அப்படிங்கிறது புரியாது. இந்த உலகத்தின் மனிதர்கள் மத்தியிலே தான் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நாம் போகிற பாதை புரியாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம போகிற பாதை புரியாது. நான் காத்திருக்கிறேன், கண்டிப்பாக என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் அப்படின்னா நம்மை பார்த்து பைத்தியமாய் பார்க்கிற கூட்டம் தான் இன்றைக்கு அதிகம் உண்டு. ஒருவேளை நீங்களும் அந்த பாதையின் வழியாக போயிருக்கலாம். காத்திருக்கிறேன், நான் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வார் அப்படின்னா இன்றைக்கு அதை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கி இருக்க தான் செய்யுது. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஏதாவது செஞ்சாதானே அப்படின்லாம் சொல்லக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. தேவன் உங்களை ஏதாவது செய்ய சொன்னால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லைப்பா வெயிட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னாருன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதை இந்த உலகம் பார்க்கிற விதம் வேறு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உங்களை காத்திருக்க வைக்கிறத இந்த உலகம் கண்டிப்பாக அங்கீகரிக்காது. இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைமையில் இந்த உலகம் இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் இந்த காத்திருப்பின் நாட்களில் நிற்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காத்திருப்பை என் தேவன் தாங்குவதற்கு என் இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்த வேண்டும். ஏன்னா நான் காத்திருக்கிறேன், என்னுடைய காத்திருப்பு மனிதர்களுக்கு புரியாது. அது தேவனுக்கு மட்டுமே தெரியும். எதுக்காக அவர் காத்திருக்க வைக்கிறார், ஏன் காத்திருக்க வைக்கிறார், இந்த சூழ்நிலைக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது, எல்லாமே அந்த பாதையில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனால் மற்றவங்களுக்கு அது புரியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது புரிய போவது கிடையாது. புரியணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்க அந்த திட்டத்துக்குள்ளே இல்லை. அவங்களுக்கு அது புரியணுங்கிற அவசியமும் கிடையாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முகாந்திரமும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரு அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த காத்திருப்பின் வேளையிலே தான் நமக்கு அந்த திடமான ஒரு இருதயம் கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா நம்ம போகிற பாதைக்கு நேராக தேவன் நம்மை வணைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டைம். அது இந்த உலகம் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்கும். இதுக்காக நீங்கள் சிலரை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். இல்லை, நான் கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன்னா உங்களை சொந்தமாய் உங்களை நேசிக்கிற ஜனங்கள் தான் இது கண்டிப்பாக ஆப்போசிட்டாக நிற்பாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிற கர்த்தர் செய்வார் செய்வார் செய்வாருன்னு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் செஞ்ச பாடு இல்லையேன்னு சொல்லி நம்மளை கொஸ்டின் கேட்கும்போது அந்த இடத்துல நமக்கு பதில் இல்லாமல் நம்ம நிறைய நேரங்களில் தவித்து நிற்கிறதை போல இருக்கும். அதை தான் அந்த மாதிரி சூழ்நிலைமைக்குள்ளே நீங்கள் போகும்போது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னென்னா, ஆண்டவரே என் இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க. நான் காத்திருக்க விரும்புகிறேன். என் தேவன் என் வாழ்க்கையில் எப்படியாவது அந்த நன்மையை கொடுத்துருவீங்க. நான் அதை கண்டிப்பாக பார்த்துருவேன். ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு திடமான இருதயம் வேண்டும். அவங்க காயப்படுத்தும் போது அதை தாங்குகிற ஒரு இருதயம். எத்தனை மனிதர்கள் ஏளனமாக பேசினாங்கன்னாலும் சரி, அதை தாங்குகிற ஒரு இருதயத்தை எனக்கு வேண்டும். என் இருதயத்தை நீங்கள் திடப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஏன்னா இல்லைன்னா நான் காத்திருப்பில் நிற்க முடியாது. ஏன்னா சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் பேசுகிற பேச்சு, அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் என்னால் பார்க்க முடியலை, தாங்க முடியலை, சகிக்க முடியலை.
அப்போ ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னென்னா, ஆண்டவரே என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அத்தனை சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மாறாது. ஏன்னா இந்த உலகம் அப்படி தான், இந்த உலகத்தோட ஸ்ட்ரக்சரே அப்படி தான். ஆண்டவருக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் தாண்டி தான் நான் தேவ சமூகத்துக்கு முன்னாடி நிற்கணும். அப்படி நான் நிற்கும்போது என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்து என்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் அந்த திடமனதாக இருக்கிற அந்த திடமான இருதயத்தை எனக்கு கொடுங்க. எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் சரி, எத்தனை மனிதர்கள் பேசினாலும் சரி, என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, என்னுடைய திடமனதை நான் விடப்போவது இல்லை. என் தேவன் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எனவே நிச்சயமாக என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறதை நிச்சயமாக நான் சுதந்திரிப்பேன். அதற்கு விரோதமாக எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாங்குகிற பலனையும் திடனையும் என் தேவன் எனக்கு கொடுப்பார். ஆண்டவரிடத்தில் அப்படி ஒரு விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படியே ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற எங்களை கர்த்தர் திடப்படுத்துங்க. எங்கள் இருதயத்தை நீங்களே ஸ்திரப்படுத்தும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் காத்திருப்பை இந்த உலக மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை தகப்பனே. என்ன நோக்கத்திற்காக காத்திருக்க வைத்திருக்கிறீரோ அந்த வேளையை அப்பா திணர்ந்து கொள்ள ஒரு இருதயத்தை, அதிலிருந்து ஒரு ஸ்திரப்படுத்தப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படிக்கு நான் செபிக்கிறேன். அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். அதற்கு விரோதமாக நிற்கிற சூழ்நிலைகளை என் தேவன் முடக்கி போடும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீரே எங்கள் இருதயத்தை திடமனதாக இருக்கவும், ஆண்டவரே, ஸ்திரப்பட்ட இருதயத்தையும் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படி உம்முடைய கரத்திற்குள்ளாக எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் எங்களை ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.